பாஜகவின் தேர்தல் விளம்பரத்திற்கு தடை விதித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம். உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பாஜக மேல்முறையீடு. தேர்தலில் பதிவான வாக்கு சதவீத விவரங்களை உடனடியாக வெளியிடக் கோரி பொதுநல மனு தாக்கல். உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. டெல்லி அலிப்பூரில் உள்ள சொகுசு விடுதியில் பயங்கர தீ விபத்து. 13 தீயணைப்பு வாகனங்களில் தீயை அணைக்க வீரர்கள் போராட்டம். நெல்லை ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக கரைசுத்துப்புதூர் பகுதியில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. 2வது நாள் விசாரணையில் முக்கிய தடயம் சிக்கியதாக தகவல். நடிகர் கார்த்திக் குமார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க பாடகி சுசித்ராவுக்கு இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவிற்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக வெளியான தகவல் பொய். படத்தின் இயக்குனர் சிதம்பரம் விளக்கம். திமுக ஆட்சியில் மகளிர் வாழ்வில் முன்னேற்றம். அறிக்கை வெளியிட்டு தமிழக அரசு பெருமிதம். நீலகிரி, கோவை மலைப்பகுதி, திண்டுக்கல், குமரி, மதுரை, தென்காசி, நெல்லை உட்பட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழக கடல் பகுதியில் 4 மீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் சீற்றமாக இருக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் வலுப்பெற்றது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். கன்னியாகுமரியில் பெய்து வரும் கனமழையால் திற்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்லும் சுற்றுலா பயணிகள். திருப்பத்தூரில் கனமழையால் குடியிருப்பை சூழ்ந்த தண்ணீர். வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பாத்திரங்கள். பொதுமக்கள் வேதனை. குற்றால அருவியில் வெள்ளத்தில் சிறுவன் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம். மெயின் அருவி நடைபாதையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த டைல்ஸ் அமைக்கும் பணி தீவிரம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் தாக்கல் செய்த மனுவுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஒரு கோடி சந்தாதாரர்களை கடந்து தந்தி டிவி யூடியூப் சேனல் சாதனை. சேட்டலைட் சேனலை தொடர்ந்து டிஜிட்டலிலும் முத்திரை பதித்தது தந்தி டிவி. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. தமிழக பள்ளிக்கல்வி இயக்குனர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.
தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 43வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. சென்னை எழும்பூரில் உள்ள சிலைக்கு முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் மரியாதை. சவுக்கு சங்கரை ஒருநாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பான ஆவணங்களை பொய்யாக புனைந்து பரப்பியதாக புகார். விழுப்புரம் மாவட்டம் சித்தானங்கூர் கிராமத்தில் காட்டுப்பன்றி கடித்து 10 பேர் படுகாயம். முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதி. பல்லடம் அருகே பேக்கரி கடை உரிமையாளரின் கழுத்தை அறுத்துவிட்டு இளைஞர் தப்பி ஓடிய சம்பவத்தால் அதிர்ச்சி. இளைஞரை சுற்றி வளைத்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். இளைஞருக்கு மனநல பாதிப்பு என தகவல். ஐபிஎல் தொடரில் இன்று 2வது குவாலிஃபயர் போட்டி. இறுதிப் போட்டிக்கு முன்னேற ஹைதராபாத், ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. ட்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. யூடியூப்ல 1 கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க.